முடிஞ்சுங்களே இன்னைக்கு தடையற தாக்க திரைப்படத்தோட விமர்சனத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அருண் விஜய், மம்தா மோகன்தாஸ், ராகுல் பிரீத் சிங் அப்படின்ட்டு அவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. மம்தா மோகன்தாஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வில்லனா வம்சி கிருஷ்ணா அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய வில்லன்கள் போக இசையமைத்திருப்பவர் வந்து தமன். இதுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறவர் வந்து சுகுமார். டைரக்ஷன் வந்து மகிழ் திருமேனி அப்படின்ட்டு ரொம்ப அழகான பேர். அருண் விஜய் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ஒரு பிலீவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய படம் நல்லா போலைனாலும் வந்து அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கூட குறைச்சிக்காம அவர் மேல நம்பிக்கை வச்சு வந்து இந்த படத்தை வந்து நிறைய ரிஸ்க்குகள் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதற்கு வந்து ரொம்ப பாராட்டுகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் மலர வந்து நான் வந்து வேண்டிக்கிறேன். படம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் வருதுன்னா அதுக்குள்ள என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் தென் இந்த படத்துல போய் உட்கார்றப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் நான் போகல. நான் போயிட்டு ஒரு 10-15 நிமிஷம் போனேவே நமக்கு உள்ள என்ன சொல்லுச்சுன்னா ஃபைன். அதாவது டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கன்வின்சிங்கா ப்ராக்டிக்கலா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இறைச்சல் இல்லாத பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கும்போது வந்து ஒரு நல்ல உணர்வு. உட்காந்து ஒரு 70-80 ரூபா கொடுத்தது வந்து ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுறது அந்த 15 நிமிஷத்துலயே. ரொம்ப எதையுமே வந்து எக்ஸாஜரேட் பண்ணாம, ரவுடிகள் இருக்கிற கதை தான். நிறைய ரவுடிகள் வருவாங்க போவாங்க, இடையில நிறைய சீன்கள் வந்து பிரச்சனை வரும், சண்டை வரும், எல்லாம் வரும். இருந்தாலும் வந்து அந்த கமர்ஷியல் படத்துக்கான அந்த பேசிக் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பறந்து அடிக்காம கரெக்டா வந்து ரொம்ப அழகா ஃபைட் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டைலாக்ஸ் அதே மாதிரி தான் ரொம்ப சவுடால் விடாம, போய் நின்று சவுடால் விடாம ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கிற விதம் அப்படிங்கறதே வந்து கொஞ்சம் புதுசு தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். நைட் டைம்ல ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கையில தான் சண்டை போடுவாங்க, இல்லை அறிவாலேயே வந்து கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பாடல்களுமே வந்து ரொம்ப அழகா இருக்குது. வானம் ஏறி மேகம் கீறி தூரல் தின்னும் பறவை அப்படின்ட்டு நம்ம கார்கி வைரமுத்துடைய சன் அவர் எழுதியிருக்கிற பாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையா இருந்தது கேட்கறதுக்கு. இந்த ஹோல் ஃபீலே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போறதே தெரியல. அதே மாதிரி நிச்சயமா மென்ஷன் பண்ணி ஆக வேண்டிய கேரக்டர்ல வந்து மம்தா மோகன்தாஸ் ஹீரோயினா பண்ணியிருக்கிறவங்க. மோர் தேன் அன் ஆர்டினரி கமர்ஷியல் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்காரு டைரக்டர் மகிழ் திருமேனி. ஸோ அந்த விதத்துல வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறப்போ வந்து நல்லா நிச்சயமா ஸ்கோர் பண்றாங்க. ஆனா படத்துடைய பெரிய பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னாலும் பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஹாஃப். என்னன்னா பாடல்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருது செகண்ட் ஹாஃப் வர உள்ள போக வந்து ஒரு த்ரில்லர். அதாவது இவருடைய வாழ்க்கை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும், அருண் விஜயனுடைய வாழ்க்கை. அது ஒரு ட்ராக் காமிப்பாங்க. அப்புறம் இன்னொரு ட்ராக்ல ரவுடிகள் அவங்களுக்குள்ள இருக்கிற பகை அதை வந்து காமிப்பாங்க. அப்கோர்ஸ் ரெண்டும் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அருண் விஜய் வந்து ரவுடிகளை எப்படி டேக்கிள் பண்றாங்க அப்படின்னு. பட் தென் ஒரு சாதாரண ரவுடி கதை அல்ல. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது அங்க நிச்சயமா இருக்காது. டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் வந்து நமக்கு புதுசா இருக்கும். பட் தென் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, படம் முழுசா பார்த்துட்டு சில டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எல்லாம் வந்து பர்பஸ்ஃபுல்லா வச்ச மாதிரி தெரியுது. அது தெரியுது, வெளியே தெரிஞ்சிருது. ஸோ பிளெண்ட் ஆகாதங்காட்டிக்கு வந்து சில இடத்துலலாம் ஓகே ஃபைன். ஏன்னா சில இடத்துல வந்து ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டி இருக்குது. ஏன் இதை பண்ண அப்படிங்கறதுக்காண்டி வந்து சில எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணியிருக்கலாம். நல்ல கதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல ஒர்க் அவுட் பண்ணி செகண்ட் ஹாஃபை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிருக்கலாம். இன்னொன்று 2-3 சாங்ஸ்க்கு இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 2 சாங்காவது இடம் கொடுத்துருக்கலாம் அந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப வந்து ஒரு வில்லன் இருக்கிறான், அப்புறம் அந்த வில்லன் அவனை பழித்தது யாருன்னா அப்புறம் அதுக்கு போகுது, அங்க ஒரு பிளாஷ்பேக் ஓடுது. அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்களோட பிளாஷ்பேக் ஒன்று ஓடுது. அது மாதிரி எக்கச்சக்க பிளாஷ்பேக் ஓடுதா. அதங்காட்டிக்கு வந்து கொஞ்சம் ஒரு சாதாரண வியூவர், சாதாரண கமர்ஷியல் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த 2வது ஹாஃப்லுடைய 2வது பாதி அப்படிங்கிறப்ப வந்து அதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடலாம். என்ன நடந்துட்டு இருக்குது இங்க அப்படின்ட்டு இஸ் லாஸ்ட் ஃபார் சொல்லலாம். ஒரு 20-30 நிமிஷம் வந்து கொஞ்சம் குழம்பிடலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த படத்துக்கு. மற்றபடி வந்து ரொம்ப சென்சிபிளான படங்க. காதல், ரொம்ப யதார்த்தமான காதல் அழகா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி காமெடியும் சரி, தனியா ட்ராக் படம் அழகா
சிரிக்க வைக்கக்கூடிய ரொம்ப யதார்த்தமான காமெடி ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பரா வந்திருக்குது. ரெண்டாவது ஹாஃப் வந்து கொஞ்சம் நீளமா தெரியுது, அது ஒன்று ஒரு கொஞ்சம் பிரச்சனை. ஆனா படம் வந்து உங்களை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து உங்களை வந்து உங்கள் சிந்தனையை வந்து சிதற விடுவதில்லை. ஏதோ ஒன்று வந்து நம்மளை வந்து திங்க் பண்ண வச்சுக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப போர் அடிச்சு போய் செல்போன் நோன்ற அளவுக்குலாம் வந்து நிச்சயமா படம் இல்லை அப்படிங்கிறது வந்து உறுதியாக சொல்ல முடியும் என்னால். அருண் விஜய் வந்து ஐ ரியலி ஹோப் தட் இதுக்கப்புறம் வந்து அவருக்கு நல்ல நல்ல படங்கள், நல்ல நல்ல திரைக்கதையோட, இந்த மாதிரி படங்கள் மாதிரி திரைக்கதையோட வந்து அமையன் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். டைரக்டர் திருமேனி அவர் வந்து ஒரு நல்ல வரவு தமிழ் சினிமாவுக்கு. ஓரளவுக்கு வந்து கமர்ஷியல் படத்தை வந்து தெளிவா கமர்ஷியல் படம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த வித்தையை வந்து கத்து வச்சிருக்கிறவர் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா தெரியுது. இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய 2 ஆட்கள் யாராருன்னா சுகுமார் சினிமாட்டோகிராஃபரும், தமன் இசையமைப்பாளரும். ரொம்ப சூப்பரா இசையமைச்சிருக்கிறீங்க தமன். ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இவ்வளவு தெளிவா பார்த்து வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அது நல்லாவே தெரியுது. இந்த காமெடி சீன் ஆகட்டும், இவரு அருண் விஜய் வந்து அந்த ஹீரோயினை கலாய்க்கிறதாகட்டும், அப்பெல்லாம் பார்த்தா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப சென்சிபிளா இருக்குது. ஒவ்வொரு இதுக்குமே தனியா ட்ராக் போட்டு அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ அது வந்து ரொம்ப சொல்றது, அந்த ஸ்பீக்கர்ல கேட்கறக்கே வந்து சந்தோஷமா இருந்தது. ஓகே ஃபைன், அட்லாஸ்ட் வந்து ஒரு படம் வந்து தெளிவா பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி சுகுமார் சினிமாட்டோகிராஃபி வந்து ஆங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப மெச்சூர்டான ஆங்கிள்ஸ், எதுவுமே வந்து குழந்தைத்தனமா எல்லாம் போய் ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்றது, அந்த ஹீரோ வர்றப்பா அப்படிங்கலாம் இல்ல. அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து அவர் செட் பண்ணிருக்கிற அந்த ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஓகே ஃபைன், சம்திங் ஏதோ பெருசா இதாக போகுது அப்படின்ட்டு நம்மளை வந்து கொஞ்சம் உணர்ச்சி ஊட்ட செய்யுது. அதே மாதிரி நைட் சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா லைட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டிங் யார் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இது மூலமா வந்து நிச்சயமா வந்து விஜய்க்கு ஒரு நல்ல பிரேக், அருண் விஜய்க்கு. இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டு வந்து இன்னும் மென்மேலும் அவர் வளருவார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து என்ன கொடுக்கலாம்னா ஒரு 3.25 கொடுக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாம்னு நான் நினைச்சேன். பட் தென் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஒரு ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்கறதுக்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு நீட்டான மூவி, தப்பு வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப ஒர்த்தான மூவி, தப்பே வராது. என்ன செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேல இந்த வலது கார்னர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் வர வர உடனுக்குடன் வந்து உங்க இமெயில வந்துடும், நீங்க அப்பப்போ பார்க்கலாம். வேற ஏதாவது நியூஸ் ஷேர் பண்றதுனா கூட நான் ஷேர் பண்ணுவேன். இதுக்கு பின்னாடி என்னுடைய ட்விட்டர் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் வரும். என்ன எங்கூட பேசணும், நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, பட் என் கூட பேசணும், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக் பேஜ்லேயோ ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேசலாம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவுக்கு தான் நான் வாழ்றேன். உங்கள் கருத்துக்கள் அத்தனையும் கமெண்ட்டாக விடுங்க. முடிந்த அளவுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ண முயற்சிக்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.